மாலையிலே இது தேவானம் இல்லடா, சினிமா காணும். இந்த ஊருக்கே ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. அம்மாவுடைய டீக்கடை இழுத்து மூடி உங்க டீக்கடையை திறந்துட்டீங்க. இனிமே எங்களுக்கு கடன் தொல்லையே இருக்காது. மழையா இன்னைக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் ஓசிலட்டி, நாளையில இருந்து எல்லாரும் காசு எடுத்துட்டு வர்றோம். கண்ணம்மா வருதுடா. கண்ணம்மா 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 வண்டி நிறுத்து. பாத்தியா நம்ம புது டீ கடைய இன்னைக்கு எல்லாருக்கும் ஓசில டீ கொடுக்க சொல்லிட்டேன். ஆனா நீ மட்டும் காசு கொடுத்துதான் போட்டி பண்ணணும். உன் கைராட்சிய பாக்கணும். இறங்கி வா, இறங்கி. ஓய், பாட்ட நிறுத்தியா? ஏயா, உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு தாயா பார்த்தேன். அப்பா, ஒரு பொம்பளை கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த கடை பக்கமே போகாம அந்த கடையை இழுத்து மூட வச்சுட்டீங்களேயா. ஒரு பொம்பளையோட வயிற்றுல அடிக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒத்துமை. கண்ணம்மா, நாங்க அத்தனை பேர் மானஸ்தர்கள். அப்பா, புல்ல அரிக்குது. ஏயா மானஸ்தர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? என்ன? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி தானே? ஆமா. அதுல என்ன சந்தேகம்? இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொண்டாட்டி தானோ நினைச்சு. கண்ணம்மா, என்ன பேசுற? சுத்தமான ஆம்பளையா இருந்தா நான் சொன்னது புரியும். நீங்க தான் ரெண்டும் கெட்டானுங்களாச்சே. தேன் இருக்கு, பால் இருக்கு, உள்ள செம்பு இருக்கு. ஆஹா, லேகியத்தை கொடுத்தோம். இந்த நேரம் கலர் மாதிரி இருக்கும். இன்னைக்கு அமாவாசை, இருட்டோட இருட்டு. நம்ம முதலிரவை பிரட்டி எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ, 46 வருஷமா நான் கட்டி காத்து வந்த என் கற்ப இன்னைக்கு கரைச்சிட வேண்டியதுதான். அடேயா, உன் எலும்ப முறிச்சு அத பாயா விரிச்சு அதுல படுத்துக்க போறேன்டா. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சு. நான் இல்லாத நேரத்துல எந்த ஆம்பளையோ என் வீட்டுக்குள்ள புகுந்து என் சுப்போடைய கற்ப பறிச்சுட்டானே. ஐயோ, பாலும் பழமும் கொண்டு வந்தனே, அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் பாலையும் பழத்தையும் கொடுத்துட்டானே. அடேயா, மூஞ்சில ஏறியத சொன்ன கடை வேஸ்ட் கட்டிக்கிறேன். அடி பாவி, கள்ள புருஷனை உள்ள வச்சுட்டு நீ மட்டும் வந்திருக்கியா? டேய், யார தேடுறீங்க? டேய், உள்ள இருந்து குரல் கொடுத்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வாடா. டேய், நான் இங்கதாங்க இருக்கேன். பேசு. நான் இங்கதான் இருக்கேன். ஐயோ ஐயோ, நான் கொடுத்த மருந்துக்கு என் குரலே மாறி போயிடுச்சு. என்ன பழையபடி ஆக்கல, கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. அம்மா, குரலே மாறி போச்சே. நான் எப்படி முதலிரவு நடத்துறது? இதுல பூ வேற. இனிமே திருப்பி அந்த குரலை கொண்டு வரணும்னா எலி முட்டை, புலி வாலு, கொசு தோல் மூணையுமுள்ள கொண்டு வரணும். நான் எங்க போ? கொசு மாட்டிக்கிச்சு. இனி எலி முட்டைக்கு எங்க போவேன்? அம்மா, ஏமா, நீயே உன் மூஞ்சியில காரி துப்பிக்கிட்டீன்னா நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருமா? ஐயா, சாட்சி இல்லைங்கிறதுக்காக பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு பண்ணேன்னு பாக்குறியா? உன் மான மரியாதை எல்லாம் போயும் உண்மைய ஊமையாக்கிட்டு மன உறுதியோட எல்லாருக்கும் பதில் சொன்னியே, அதுதான் எனக்கு புரியல. சண்முகத்துக்கு உனக்கு எத்தனை நாள் பழக்கம்? உங்களுக்கு 3 மாசத்துக்கு முந்தி அந்த ராத்திரி மழையில ஆறுமுகத்தை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன். யாரை கேட்டு நீதான் மேகம் சேர்ந்தது, யாரை கேட்டு தென்றல் பூவை சேர்ந்தது, சேரும் வாழின் நன்மை தீமை ஒன்ன நான் குத்தம் சொல்லலம்மா. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு பருவம் இருக்கு.
அது காயா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் சரி பருவம் தாண்டிட்டா தானா பூத்துரும் இல்ல பழுத்துரும். உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்த மறுநாளே சண்முகத்துக்கு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி வைங்க நீ சொன்னப்போ உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது எனக்கே குழப்பமா போச்சு. இதுல இருந்து நீ எதையோ மறைக்க விரும்புற, மனசுல போட்டு புதைக்க விரும்புற. ஓ வாயால உண்மையை வரவழைக்கிறதுக்காக பஞ்சாயத்துல ஏவாய அடைச்சிட்டேன். என்ன சத்தியமா சொல்றேன், நானும் சுந்தரமும் ஒருத்தர் இஷ்டப்பட்டு அந்த மாதிரி நடந்துக்கல. அந்த ஆள் அன்னைக்கு குடிபோதையில சைரனு தெரியாம தெருவுல விழுந்து இருந்தது. நான் தான் கொண்டு அவன் வீட்டுல விட்டேன். அப்பதான் ஐயாவுக்கு தெரியும் 10 வருஷமா மரத்து போற மனசோட நான் ஒரு மரமாட்டம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த மரத்துல வந்து உட்கார்ந்து குரங்கு எல்லாம் நான் விரட்டி அடிச்சேன். ஆனா இந்த ஒரு கிளியை மட்டும் என்னால விரட்ட முடியல. என் விதி ஐயா, என் விதி. உட்கார்ந்த கிளி எதுன்னு மரத்துக்கு தெரியும், ஆனா உட்கார்ந்த மரம் எதுன்னு அந்த கிளிக்கு தெரியாம போச்சு. அம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சண்முகம் தான் அப்பங்கிறத ஏமா மறைக்கிற? அவருக்கு தெரியாத அந்த உண்மை எப்பவுமே தெரியாம போகட்டும் ஐயா. ஐயா, சுந்தரமும் கண்ணம்மாவும் ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்புறாங்கிறது என்ன இழந்த அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் பாவப்பட்ட செயலால ஒரு பாவமும் அறியாது அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு வைக்க விரும்பல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கொடுப்பனுதான் உண்டுன்னு ஐயா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவீங்களே. எனக்குதான் எந்த கொடுப்பனையுமே இல்லை ஐயா, எந்த கொடுப்பனையும் இல்லை. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும் ஐயா. ஐயா, நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச இந்த உண்மை தயவு செஞ்சு யாரிடத்து சொல்லாதீங்க, யாரிடத்து சொல்லாதீங்க. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம். ஓ வாழ்க்கை ஓ விதிப்படியே நடக்கட்டும்மா, ஓ விதிப்படியே நடக்கட்டும். என்னையா கால போன தடவை நான் 50 ரூபாய் திருப்பி தரல. அண்ணே, மாதம் வர்றான். வர வேண்டிய நேரத்துல தான் வந்திருக்கா. இப்ப என்ன நடக்குது பாரு. டேய், தாங்க ஒரு டீ கொடு. அம்மோ, இந்த ஊர்ல உன்னை பத்தி 1000 சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை நல்லா புரிஞ்சுட்டங்கிறதுனாலதான் இவ்வளவு வருஷமும் பின்னால ஓடி வரேன். என்கிட்டயாவது உண்மையை சொல்லக்கூடாதா? மான மரியாதைங்கிறது மேல போட்டுக்கிற துணி மாதிரி. நான் துணி இல்லாம நிர்வாணமா தான் வாழ்வேன் நீ பிடிவாதம் பிடிச்சா யார் என்ன செய்ய முடியும்? நிர்வாணமா வாழறதுக்கு ஒரு தைரியம் வேணும் மாதவட்டா. அந்த துணிச்சல் எனக்கு அதிகமாவே இருக்கு. அம்மோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் இந்த உடம்ப நேசிக்கல, உள்ள இருக்கிற மனசைத்தான் நேசிக்கிறேன். இப்போ நீ சரின்னு சொன்னா உன் கழுத்துல தாலி கட்டி உன் கலங்கத்தை போக்கி உன்னையே மனைவியா ஏத்துக்கிறேன். மாதவட்ட நல்ல மனுஷனுக்கு நான் வேண்டாம். அம்மோ, மாதவட்ட இனிமே தயவு செஞ்சு என்ன பார்க்க இங்க வர வேண்டாம். அம்மோ, போயிடு மாதவட்ட, மாதவட்ட போயிடு. மாதவட்ட, மாதவட்ட
எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா அவனுக்கு மாதவன் பேர் வைக்கிட்டா